சுப கிரகங்கள் சொல்லிட்டோம். சுப கிரகங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அசுப கிரகங்களை தெரிஞ்சால் தான் சுப கிரகத்துக்கிட்ட போக முடியும். இல்லைன்னா சுப கிரகத்துக்கிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அசுப கிரகங்களுடைய தன்மைகள், அசுப கிரகங்களுடைய காரத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். அசுப கிரகம்னா என்னது? செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் அப்படியே வச்சுக்கலாம். இப்படி அது தனிச்சு கிரகமாக சொல்லணும். 4 நல்ல கிரகம், 4 கெட்ட கிரகம், நடுவில் இருப்பவர் யார்? சூரியனை நம்ம கணிச்சிக்கலாம். பாதி நன்மை செய்வார், பாதி தீமை செய்வார். இப்போ ஒருத்தன் உன்ட்ட கல்யாண விஷயம், நீ இந்த 4 கிரகமும் நீ துல்லியமாக சொல்லலாம். அது எந்த மாற்றமும். ஃபஸ்ட்டு செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ எங்கள் குருக்கள்கிட்ட நாங்கள் படிக்கிறதெல்லாம் ஒரு நாள் ஒரு பாடம் கொடுத்து அதை 1 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு 9 கிரகத்தினுடைய காரத்தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறேன். எதுக்குன்னா, நம்ம மாந்திரிக பாடம், நம்ம ஜோதிடமாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போகும். ஜோதிடம் இல்லை, நம்ம மாந்திரிகத்துக்கு போகிறதுக்கு இதை நீ ஒரு நாள் பாடத்தில் 9 கிரகத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். ஃபுல்லாக டீப்பாக போய் தெரியணுங்கிறதால எது தேவையோ. இப்போ கெட்ட கிரகத்தில் செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கணும். செவ்வாய் ஆரம்பிக்கணும்னா, செவ்வாய் டயத்தில் வர்றாங்க அப்படின்னா அந்த டைம் தான் வருவாங்க. கல்யாணம் சார்ந்து வர்றாங்க அப்படின்னாலோ, நீ ரோட்டில் பார்த்தாலோ எனக்கு கல்யாணம் ஆகலாம், அவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நீ அடித்து சொல்லணும். அதில் ஒரு பாயிண்ட் நிற்கிச்சு. அந்த முதல் பார்க்குற டைம் நீ ஆக்னியும் துரியம் உனக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. செவ்வாயில் வரேன்னா செவ்வாய் தோஷம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இயல்பாக இருக்கவங்க கூட அந்த வேலை செய்யும். செவ்வாயில் வரேன்னா செவ்வாய் தோஷம். செவ்வாயினுடைய காரத்தத்துவம் என்னென்னா, சிம்பிளாக முடிக்கிறேன். 4 வரை இரத்த காரகம், சண்டை வர்றது, சண்டை போடுது, முன்கோவம் மனசில் வச்சுக்கணும். முன்கோவம், முறுக்கத்தனமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரத்த காரகம், சிகப்புனுடைய சொல்கிறது. அவங்களாம் பார்த்திங்கன்னா போலீஸு, மிலிட்ரி, ஆர்மி இந்த மாதிரியே தான் இருப்பாங்க. டாக்டர் இருப்பாங்கன்னா அறுவை சிகிச்சை டாக்டராக இருப்பாங்க. என்ன டாக்டராக இருப்பாங்க? அறுவை சிகிச்சை டாக்டராக இருப்பாங்க. சந்திரனும் டாக்டர் வருவாங்க. அவங்க எல்லாமே நேச்சுரோபதி, இது மாதிரி ரத்தம் பார்க்காத டாக்டர், அலோபதி, நேச்சுரோபதி அப்படின்னு வரக்கூடிய இதில் சித்தா டாக்டர் இதில் போயிடுவாங்க. எதில் போயிடுவாங்கன்னா சூரியனில் போயிடுவாங்க. சில டாக்டர் சூரியனில் இருக்கவங்க அதையும் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. இந்த செவ்வாயில் வர அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணுவாங்க டாக்டர். அசால்ட்டாக பண்ணுவாங்க, நல்லா திறமை. போலீஸ் ஆகிறது, காவலாளிகள், இது எல்லாமே செவ்வாயை குறிக்கிறது. செவ்வாய் உரையில் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ ஒரு சேனலில் பார்க்குறதும் சரி, நீங்களும் சரி, எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடக்கல, டக்குன்னு ஓரையை எடுத்து நம்ம பார்க்கணும். நான் ஓரையனுடைய கார்டு கொடுத்துருனால அதை எடுத்து பார்த்தா அந்த செவ்வாய் உரையில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் நடக்கும். மித்த ஓரையில் நடக்குமா அப்படின்னா நடக்க வாய்ப்பே கிடையாது. செவ்வாய் ஓரையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பேட்டர்ன் வேலை செய்யும். மித்த ஓரையில் அந்த பேட்டர்ன் வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அது 100% வேலை செய்யாது. செவ்வாய் ஓரைனா ஆக்சிடெண்ட்டு, சண்டை. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னா விடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். செவ்வாய் வர முடிஞ்சதும் அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். செவ்வாய்க்கு அடுத்து சூரியன் வரும், அது கொஞ்சம் அமர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே என்னது குறிக்கிறது, செவ்வாய். செவ்வாயினுடைய அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். முருகன் தான் என்னது, செவ்வாயினுடைய அதிபதி. செவ்வாயினுடைய அதிபதியாக இருக்கவர் முருகன். இந்த முருகர் என்ன, இதனுடைய ஆதிக்கமான ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆதிக்கமான இடம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பழனி தான். பழனியில் தான் என்ன பண்ணுறது, இதில் ஒரு வைப்ரேட்டு செவ்வாய் கிரகத்தினுடைய நேர்கோட்டில் இருக்குங்கிறத முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க. செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்படுறவங்க இப்படி வர்றது எல்லாமே அதை பார்த்துருக்காங்க. சரி, இப்போ மறுபடியும் வரேன். சாமி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு செவ்வாய் தோஷத்தில் வந்துட்டேன். சாமி பார்க்க வரலாம், சும்மா வரான். சாமி என் உடம்புக்கு பார்க்கணும் சாமி அப்படின்னு வர்றான் அப்படின்னா, உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்குது, நோய், பயங்கரமான நோய்கள், வலி கொடுக்கும் நோய்கள் உனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். 2வது, குடும்பம் சார்ந்திருக்குன்னா வம்பு, சண்டை, பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகாது. செவ்வாயினால கல்யாண தடங்கள் வந்துடும்.
கல்யாண தடங்கு இந்த 4 விஷயங்களை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நோயில் அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் சண்டைகள் இருக்க மாதிரி இருக்கணும், அடிதடி அதுதான் அடிதடின்னு சொல்லுது, இந்த இரத்த காரன்னு சொல்லுது, பொருளாதார நெருக்கடி வரும், கல்யாணம் ஆகாது. ஏன் ஆகலை அப்படின்னா அவங்க செவ்வாய் இருக்குது. செவ்வாயை வச்சு நம்ம உனக்கு செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், செவ்வாய் இருக்குங்கிறத சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம சூட்சமத்தில் என்ன பண்ணணும், அவங்க வந்து உட்கார்ந்ததுமே நம்ம இதை சொல்லிடலாம், சொல்லிவிட்டு அக்யூரேட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது. மாந்திரிகம் படிச்சுட்டு அது தேவையில்ல, அது பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ ரோட்டில் போகல ஒருத்தன் ரோட்லேயோ நீங்கள் நிற்கிற இடத்துலையோ எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயினா இந்த பேட்டர்னை பூரா சொல்லலாம். இதில் இன்னும் 4-5 நான் ஆட் பண்ணுவேன், அது நேரில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நான் ஆட் பண்ணேன். இதனுடைய பேட்டர்ன். செவ்வாயினா அப்படி தான் பண்ணும். இரத்தக்காரகன். உறவு முறை எடுத்துட்டால் தம்பி. இப்போ ஒரு அண்ணன் வர்றான், எனக்கு சொத்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா யாருன்னா புதன் உரையாக இருந்துச்சுன்னா மச்சின வழி, மச்சினை அவன் மாமன் மச்சினை இப்போ சம்மந்தி வழியிலேருந்து பிரச்சனையை உருவாக்குறது. செவ்வாய்னா அவருடைய தம்பி, பங்காளி வழி. செய்வனை இருக்குன்னு வந்து பார்க்கல நமக்கு செவ்வாய் உரை காமிச்சதுன்னா பங்காளி தான். ஒரு அக்கா வந்து ஒரு பெண் வந்து பார்த்துட்டு எனக்கு செய்வனை கொள்ளாத மாதிரி இருக்குது அப்படின்னா செவ்வாய்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் தான், மிச்சம் எல்லாமே நம்ம பிரச்சனத்தில் பார்க்கணும். திரும்ப சொல்ல ஓரைங்கிறது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் செவ்வாய் வரை முழு சதவீதம் வந்து கெட்டது தான் செய்யும், நல்லது செய்யாது. கல்யாண பேச்சு பேசுகிறவன் செவ்வாய் வரையில் மட்டும்தான் வருவான். நேரம் சரியில்லாமல் ஏதாவது ஹாஸ்பிட்டல் வரவன் செவ்வாய் வரையில் மட்டும்தான் வருவான். ஆக்சிடென்ட் ஆக போதுன்னா செவ்வாய் வரையில். செவ்வாய் வரையில் வராங்கன்னா உனக்கு ரத்தம் பார்க்கணும், நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. தத்துக்களை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது செவ்வாய் கோரையை பார்ப்பாங்க, செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க, செவ்வாய் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அது நடக்கான்னு பார்ப்பாங்க. இத்தனையும் இருந்தால் தான் அந்த செவ்வாய் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறோம். இதுதான் செவ்வாய் சாசை. 2, 4, 6, 7, 8, 12 இருந்துச்சுன்னா இது செவ்வாய் தோஷம். அந்த கட்டத்தை அது ஜோதிட சார்ந்த விஷயம் சொல்கிறேன். அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஜாதகத்தை பார்க்காமலே, சாதகத்தை தொட்டாமலே, சாதகத்தை கொண்டு வந்து எனக்கு சாமி இந்த ஜாதகத்தை பாருங்கன்னா இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். அது 5 வயசு பையனாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்கும், கல்யாணம் முடிஞ்சு 50 வயசு பையனாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்கும். ஜாதகத்தை தொடாமல் செவ்வாய் தோஷத்தை பார்க்கலாம். இதுதான் என்னது, இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய பேட்டர்ன். புரியுதா? செவ்வாய் தோஷம்னா என்ன? இது சின்ன பையனை கூட எப்படி இருப்பான் அப்படின்னா சென் நிறத்தில் இருப்பான், முரட்டுத்தனமான இருப்பான், மூர்க்க குணமாக இருப்பான். இவனுடைய வேலை அறுவை சிகிச்சை டாக்டர், போலீஸு, மிலிட்ரி, ஆர்மி அப்படிங்கிற போகும். செவ்வாய் வரையில் இருக்கும் எல்லாமே இந்த ஜேஜிபி, ராலி, இது முரட்டு வண்டிகள் இருக்குது, அதான் சொகுசான வாகனங்களில் போக மாட்டான். சொகுசான வாகனங்கள் எல்லாருமே யாருன்னா சுக்கரனில் போயிடுவாங்க. சொகுசாக இருக்கிறது எல்லாமே சுக்கரன், மூர்க்கத்தனமாக இருக்கிறது எல்லாமே செவ்வாய். அந்த நாளுக்கும் ஒரு பேட்டர்ன் சொன்னால் இதுக்கு ஏன் இவ்வளோ தரம் கிளாஸ் எடுக்கணும், செவ்வாய் தான் இருக்கிறதுலே சாமி பார்க்குறது முக்கியமானது. யார் வந்தாலும் செவ்வாய் வரையில் தான் வரும். செவ்வாயினுடைய உறவு முறை யாருன்னா தம்பியை குறிக்கிறது. செவ்வாயினுடைய அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். அதான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஒரு புகந்ததாக சொல்கிறேன். செவ்வாய் தோஷம் பிடிக்கிறதும் செவ்வாய் 100% பூஜை ரூமில் உட்காந்தோ எங்கே உட்காந்தோ நீ பார்த்தோன்னா அந்த செவ்வாய் உரையில் மட்டும்தான் வருவான். தவிர செவ்வாய், ராகு, கேது, சனி இந்த 4 உரையெல்லாம் சாமி பார்க்க வருவாங்க. மிச்சம் எந்த உரையிலும் வரமாட்டாங்க. அது நீங்கள் அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா மிச்சம் உரையில் வருவாங்க, வரமாட்டான். இன்னும் 2 யமகண்டா ராகு காலம், இந்த டயத்தில் தான் வருவானுங்களே தவிர மிச்ச டயத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லாதவங்க, நேரம் சரியில்லாத டயத்தில் தான் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்களோ அந்த ஆதிக்கத்தில். இப்போ செவ்வாய் ஆதிக்கத்தில் அந்த செவ்வாய் டைம் மட்டும்தான் வருவான், மிச்ச டைம் வரமாட்டான். வந்தான்னா அது அவனுக்கு புரியாது. புரியுதா? இதுதான் செவ்வாயினுடைய காரத்தத்துவம். செவ்வாய் தன்மையினாலே இதுதான், செவ்வாயினுடைய காரத்தத்துவம்னாலே இதுதான். புரிஞ்சுக்கணும். கிளாஸில் செவ்வாய் சார்ந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. செவ்வாய் சார்ந்து உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? இப்போ ஒருத்தன் வர்றான், வந்துட்டு சாமி பார்க்கணும் அப்படின்ட்டு வர்றான்.
ஒரு குறிப்பிட்ட வயசாக இருக்குது, சாமி எனக்கு ஒரு கல்யாணம் சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா அவனுக்கு செவ்வாய் உரையாக இருந்தால் செவ்வாய் தோஷம், செவ்வாய் உரையில் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ நம்ம என்ன சொன்னால் டக்குன்னு எடுத்ததுமே ஃபஸ்ட் எடுத்துமே அந்த வார்த்தையை சொன்னதுமே அவன் ஆஃப் ஆகிடும். ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கப்பா, அதனால தான் உனக்கு தடங்களாகிட்டு. செவ்வாய் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பரிகாரம் வேறு, பரிகாரங்கிறது பழனி, அது விட்டுரு. நம்ம என்ன பண்ணோம்னா செவ்வாயில் வர்றவங்களுக்கு என்னென்னா வச்சடியில் உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குப்பா அப்படின்ட்டாலே அவன் ஆஃப் ஆகிடும். ஜாதகத்தை புரட்டவே இல்லை, புரியுதா? புரட்டாமலே என்ன பண்ணுறோம், அந்த செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிடுறோம். இதுதான் இதனுடைய பேட்டர்ன். செவ்வாயை புரிஞ்சு வச்சுக்கோ. செவ்வாய் தான் மிக முக்கியமான ஒரு இதாக கருதப்படும். சரி, ஓகே. அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த குலது என்னது அப்படின்னா சனி. சனியினுடைய சிம்பிளான காரத்தோம்னா வேலைக்காரர்கள், அழுக்கு பிடிச்சவங்க, அட்டு பிடிச்சி போய் இருக்கிறவங்க. ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை, யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை தான் இது செய்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுது, தன்னைத்தானே வருத்திக்கிறது. கருப்பு சட்டை போட்டால் கூட என்ன பண்ணுவான், அழுக்காய்க்கிடுவான். சுக்கரன் வெள்ளையாக இருப்பான், ஆனால் இவன் என்ன பண்ணுவான், கருப்பு சட்டை அழுக்காகுமானா அழுக்காகாது, ஆனால் கருப்பு சட்டையை கூட அழுக்காய்க்குவான். நீட்டாகவே இருக்க மாட்டாங்க, முடியெல்லாம் ஒரு மாதிரி போட்டுட்டு ஒரு சுத்தமே குளிக்காமல் வைக்காமல் இருக்கிறது தான் யார், சனி. சனியில் வந்தாலே வந்து அவங்களுக்கு பல பிரச்சனையை சொல்லலாம். நோய், சளி பிடிக்கிறது, ஆஸ்மா, கடன் தொல்லை, வம்பு, தேவையில்லாமல் ஜாமீன் சார்ந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, இதே மாதிரி எல்லாமே இழுத்து விடுறது எனக்கு சனி. 7.5 சனியினுடைய காரத்தத்துவம் இருக்கும் பார்த்தியா, அதை நம்ம சொல்லிக்கலாம். சனி உரையில் வந்தாலே கர்மாவனையும் எடுத்துக்கலாம், கர்மா எடுத்துக்கலாம். எதுவுமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. அது நம்ம மாந்திரிக பேட்டர்னில் போயிட்டு சனி உரைனா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. சனி உரையில் வர்றா இப்போ வந்து நிற்கிறான்னா உனக்கு சனி தசாபுத்தி நடக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லிடலாம். ராகு கதியை அதை எடுத்துக்கலாம். இதுதான் சனியினுடைய பேட்டர்ன். சனினாலே 7.5 சனிக்கு என்ன காரத்தத்துவம் சொன்னோமோ அந்த காரத்தத்துவம் தான். அதுதான் செவ்வாய் தான் மிக முக்கியம். சனினாலே இந்த பல பிரச்சனைகளை கொடுக்கும், பல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருத்தன் வந்து கேட்குறான் சனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனுக்கு அடிமையாகவே தான் வேலை பார்ப்பான். என்ன பண்ணுவான், கடைசி வரைக்கும் அடிமையாகவே தான் இருப்பான். இப்போ ஒரு வேகத்தில் வேலை செஞ்சால் அடுத்து டெவலப் ஆனோம் அப்படின்னா அவன் அடிமை 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 வேலை பார்த்தா வேலையே தான் பார்ப்பான தவிர முன்னேறவனாலும் முன்னேறணும். சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கான். அப்போ அதுலேருந்து அவனை நமக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கே பரியான இந்த திருநள்ளாறு, அந்த பூஜை பாசக்கரங்கள் இருக்கும். சனி உரையில் வரவனுக்கு கம்பல்சரி செய்வனாக இருக்கும். சனி உரையில் இருக்கிறவனுக்கு கல்யாணம் தடங்கள் அத்தனையுமே அந்த டயத்தில் வரோன்னா சனி என்ன பேட்டனோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக சொல்லி முடிச்சோம். சனின்னா வேலைக்காரர்கள், புரியுதா? சனின்னா யார், வேலைக்காரர்கள். மந்தமாகவே இருக்கிறவங்க, சோகமானு சொல்லுவோம் இல்லையா, சோகமாக இருக்கிறவங்க, தாழ்வு மனப்பான்மை, சண்டை போட்டாங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாய் எது திடீர்னு சண்டை போனால் அடிப்படி தண்டை ரத்தமாயிடும். இவன் என்ன பண்ண வேண்டாம், முணங்கிக்கிட்டே என்ன பண்ணுவான், சண்டை விடவே மாட்டான். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாரு. இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாருமே முதல் பாயிண்ட் என்ன, நீங்கள் வீட்டில் போகல எப்போ சண்டை வருது அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாய் உரையில் சண்டை வருதா, சனி உரையில் சண்டை வருதான்னு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுங்க, என்னடா சொன்னாங்க அந்த டயத்தில் தான் நம்ம வீட்டில் சண்டை வருது அப்படின்னு. நம்ம அந்த டயத்தில் தான் சண்டை வரும், மிச்ச டைம் சண்டை வராது. சனி உரையில் சண்டை போட்டோம்னா குரு உரையில் ஆஃப் ஆகிடும். குரு உரையில் சண்டை ஆரம்பிச்சோம்னா சனி உரையில் பெரிய சண்டையாக மாறிடும். அதெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன். இது சனியினுடைய சார்ந்த, சனியினுடைய வேலையாட்கள். சாமி எனக்கு தொழில் நல்லா சரியாக வரல அப்படின்னு சொன்னால் தொழில் நஷ்டத்தில் வர்றது, இது எல்லாமே சனி சார்ந்த. அந்த நஷ்டத்தில் வர்ற சனியை யாரால் நஷ்டத்தில் வரும், வேலைக்காரன். ஏன்னா சனியினுடைய உறவு முறை வந்து வேலைக்காரனை குறிக்கலாம். இதுதான், இதனால தான் எனக்கு தொழில் நஷ்டம். சனி உரையில் வந்தாலே அவனுக்கு தொழில் நஷ்டம் தான். தொழில் நஷ்டம், இது மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம சொல்லலாம். கல்யாணம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நம்ம எடுத்து நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக ராகு கேதுன்னா, ராகு கேதுக்கு வந்து ஓரை கிடையாது. ஓரையில் என்ன பண்ணாது, வராது.
ராகு காலத்தில் வந்தாங்கன்னா 100% என்னது அவனுக்கு கெட்டதுதான். ராகு காலத்தில் வரையில் அவனுக்கு உனக்கு ராகு கேது தோசை இருக்குது. என்ன பண்ணணும்? உனக்கு ராகு கேது தோசை இருக்குது. இந்த ராகு கேது தோசை இருக்கிறதுனால தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோடனே உள்ள வரல ராகு கேது தோசை இருக்குது, முன்னோர்களுடைய பாவ வேலை. ராகு காலத்தில் வரையில் என்னென்னா அம்மா வழியில் உள்ள பிரச்சனைகளை சொல்லலாம், பாவவினைகள், அப்பா வழியிலுடைய பாவவினைகளை சொல்லலாம், அம்மா வழி கன்னிகளை சொல்லலாம். ராகுங்கிறது பெண் கிரகம், புரியுதா? கேது தான் அது மத்தியமமான கிரகம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோ போடுறதுனால அது சொல்லக்கூடாது. மத்தமான கிரகம், நான் அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த பேர் என்ன பேர்னு சொல்கிறேன். மத்தமமான சமமான கிரகம்னு சொல்கிறேன். சிவசக்தி மாதிரி அந்த கிரகம். அந்த ராகு காலத்தில் மட்டும்தான் வந்தானா அவனுக்கு ராகு காலத்தில் தான் வருவான். உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் ராகு காலத்தில். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட என்கிட்ட கேட்க. நீங்கள் நல்ல தெய்வீக ஆற்றல், தெய்வீக இந்த வழிபாட்டில் இருந்து இந்த ஆக்னியம் துரியம் இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இது பண்ணையில் இந்த டைமிங்கில் மட்டும்தான் வருவான். வந்தாலே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கு அப்படின்னு. ராகு காலத்தில் வந்தால் ராகுக்காக காரப்பட்டுவாங்க. சனி ராகு இந்த கெட்ட கிரகம் என்னென்ன பண்ணுமோ அதை சொல்லிக்கலாம். சாமி எனக்கு செய்வனை சார்ந்தது பண்ணுறான், வைக்கிறான், போகிறான், செய்வனை பிரச்சனை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், நோய் இருக்கும், எல்லாமே இந்த சனி என்ன இருக்கோ அதான் ராகு. இந்த கெட்ட கிரகம் பூரா ஒரே பேட்டர்ன் தான். ஒரு மனுஷனுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கும், நோய் பிரச்சனை இருக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்கும், சொத்து பிரச்சனைகள் இருக்கும், மருத்துவ பிரச்சனை, அதான் நோய்னு சொல்ல இல்லையா, இதாக இருக்கும். வம்பு வழக்கு, கணவன் மனைவி பிரச்சனை வரமாட்டான். அவன் சுக்கிரனில் மட்டும்தான் வருவான், வர எதுலேயுமே வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ கணவர் வேறு யாராவது தொடர்பில் இருக்காருன்னா அது சுக்கிர உரையில் மட்டும்தான் வரும். இந்த உரைகள் எதுலேயும் வராது. சண்டை வம்பு வழக்கு நோய் வருமானா சனி உரையில் வரும், ராகு கேதுல வரும். ராகு கேதுங்கிறது வந்து இது ஓரைகள். இது வந்து ராகு காலத்தில் வந்தோம்னா சாமி வர்றான் வந்து ஜாதகத்தை வைக்கவுமே அவனை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரச்சனை பார்க்குற இப்போ அது முன்ன மாந்திரியத்துக்கு கிளாஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது பார்த்துக்கிடுவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த 6 மாதம் உங்களுக்கு இதை பயிற்சி பண்ணது, இது ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு. அப்படி பண்ணையில் அது பக்காவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? ராகு காலத்தை வந்துட்டோம்னா எப்போ அவனுக்கு ராகு தோசை இருக்குது, அதனால் உனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ ராகு காலத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பூஜை இல்லை திருநாகேஸ்வரம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு முடிச்சிடும். அடுத்து கேது. சூரியன் பாதி சுபம் பாதி அசுபம். கேது ராகு சனி இதெல்லாம் ஒரே பேட்டர்ன். செவ்வாய் தனி, இதெல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே காரணம். அது ஒன்று ஒன்றுக்கும் சொல்லி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாடங்கள் போகக்கூடாது. எனக்கு 9 கிரகத்தையும் ஒரே நாளில் நான் எடுக்கணும். இதுதான் நல்ல கிரகத்தில் வரையில் என்ன பிரச்சனை, கெட்ட கிரகத்தில் வரையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? செவ்வாய் சனி மட்டும் ராகு இந்த 3 வச்சுக்கிட்டாலே போதும். சூரியன் வந்து நம்ம பாதி நன்மையும் சொல்லலாம், பாதி தீமையும் சொல்லலாம். அவன் வந்து ஒன்றும் இல்லை, நீ வந்து முன்ன உட்காரையிலே உனக்கு ஆக்னியும் துரியம் என்ன பண்ணணும்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல நான் ஓரகரை எல்லாம் சேர்ந்து உன்னை பேச ஆரம்பித்தேன். அதுதான் காதில் பேசுகிறேன்னு சொல்லுது. இதுதான் புரியுதா? பிரபஞ்ச சக்தியை நம்ம ஆற்றலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் பிரபஞ்ச சக்தியை உணரணும். இப்போ நீ ஆக்னியம் பண்ணி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் தெரியலையா? உனக்கு தெரியுதுல்ல. அதாவது இப்போ நான் உனக்கு பயிற்சி கொடுத்துட்டு உனக்கு இந்த மாதிரி உனக்கு நான் வந்துட்டு நான் சொல்லக்கூடாது, உனக்கு அதில் உணரணும். அதில் தெரியலன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து அதை நம்ம போவோம். துரியம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உனக்கு அந்த பயிற்சியும் கொடுக்குறேன், இதையும் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வர லெஸ்ட்டு டயத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பாடமான இதில் நான் எடுத்துக்கிட மாட்டேன். இது வந்து மாந்திரியத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை.